டாக்டர்கிட்ட திரும்ப ரிப்போர்ட்டை காட்ட சொன்னாங்க. நான் காட்டினேன். அவங்க பார்த்துட்டு லோ லையிங் ப்ளசன்ட்டான்னு சொல்லிட்டாங்க. ஹலோ மக்களே, 5th மந்த் ஆக்சுவலாக நான் வந்து கன்சீவாக இருக்கேன். அதவே ஃபஸ்ட்டு இன்னும் யார்ட்டுமே சொல்லலை, கன்சீவாக இருக்கேன். 5th மந்த் வந்து முடிய போகுது. 5th மந்த் ஸ்கேனுக்காக போயிருந்தப்போ ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock வர சொல்லியிருந்தாங்க. டாக்டர் வந்து 4:30 அந்த மாதிரி வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் 4 o'clock போயிருந்தேன். நானும் என்னோடய பொண்ணு மட்டும் தான் போயிருந்தோம். 15 minutes மட்டும் வெளியே வெயிட் பண்ண சொன்னாங்க. டாக்டர் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 4 o'clock அங்கே போயிருந்தோம். போய் வெயிட் பண்ணோம். ஒரு 20 நிமிஷம் கழித்து டாக்டர் வந்தாங்க. நான் என் பொண்ணை மட்டும் வெளியே விட்டுட்டு இனியை மட்டும்தான் உள்ளே கூப்பிட்டாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், பேபியை வந்து என் கண்ணில் வந்து இப்படி நம்மகிட்ட சும்மாவாது இப்படி காட்டுவாங்க. கண் இதான் பேபியோட கால் அப்படி காட்டுவாங்க இல்லையா, அப்படி எதுவுமே காட்டலை. சரி, எனக்கு அது கூட ப்ராப்ளம் இல்லை. காட்டாதப்ப நம்ம வந்து அதை பக்கத்தில் ஒரு நர்ஸை கூப்பிட்டு வந்து இவங்களோட ப்ளசண்டா இது, ஹார்ட் பீட் இது அப்படிங்கிறத நோட் பண்ண சொல்கிறாங்க. அந்த நோட் பண்ண சொன்னப்போ நானும் அதை நோட் பண்ணேன். நமக்கு வந்து ஆன்டீரியர் ப்ளசண்டா, ஏன்னா எனக்கு 3rd மந்தோட இது ரிப்போர்ட்லேயே வந்து ஆன்டீரியர் ப்ளசண்டா தான். ஹார்ட் பீட் வந்து 142 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து அதே ஆன்டீரியர் வந்துச்சு 140 சொன்னாங்க. சரி, எல்லாமே ஓகே அப்படின்ட்டு நானும் வெளியே வந்துட்டேன். ரிப்போர்ட்டும் அவங்களும் ஒரு 1/2 an hourல கையில் கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு வெளியே வந்து டாக்டர்கிட்ட திரும்ப ரிப்போர்ட்டை காட்ட சொன்னாங்க. நான் காட்டினேன். அவங்க பார்த்துட்டு லோ லையிங் ப்ளசன்ட்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி, நமக்கு லோ லையிங் ப்ளசன்ட்டாவா ஆன்டீரியரில் சொன்னாங்க அப்படின்ட்டு அது ஒரு பயமாயிடுச்சு. ரொம்ப ப்ளீடிங் ஆகும்னாங்க. திடீர்னு பிரசவம் ஆக வாய்ப்பு இருக்குது, சிசேரியன் பண்ணிடுவோம், உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபி வந்து நார்மல் டெலிவரி, ஆனால் இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், சிசேரியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரசவமாக வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கவனமாக நடக்கணும், பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும், எந்திக்கவே கூடாது, வீட்டில் வேலையே பார்க்கக்கூடாது, அப்படி இப்படின்னு ரொம்ப கண்டிஷன் அது இதுன்னு சொல்லிட்டாங்களா. எனக்கு ரொம்ப பயமாகி போயிடுச்சு. ஐயோ, நம்ம என்னடா பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ட்டு என்னால் ஒன்றுமே முடியல. அப்புறம் பார்த்தா டாக்டர்கிட்ட எல்லாம் காட்டிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்குறேன், நேம் வந்து பிரியான்னு போட்டிருக்கு. நான் என்னடா நம்ம பேர் பிரியா கிடையாது, இதில் பிரியான்னு போட்டிருக்கேன், நம்ம எப்படி அதை போய் கேட்க அப்படின்ட்டு திரும்ப டாக்டர்கிட்ட உள்ளே போகிறேன். அநியாரமே மணி எப்படி ஒரு 6:30 அப்படி ஆகிப்போச்சு. 6:30லேருந்து 7 இருக்கும். திரும்ப உள்ளே போய் அவங்கள்ட்ட போய் அதை காட்டுறேன். இப்படி பிரியான்னு பேர் போட்டிருக்கு, என் நேம் வந்து பிரியா இல்லை அப்படின்னு சொன்னப்போ அவங்க திரும்ப உள்ளே போய் செக் பண்ணி சிஸ்டத்தில் செக் பண்ணுறாங்க. என் நேமில் ரிப்போர்ட்டே அங்கே இல்லை, என் ரிப்போர்ட்டே அங்கே இல்லாமல் இருந்திருக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதை என்கிட்ட சமாளிக்கிறதுக்காக அந்த லோ லையிங் ப்ளசன்ட்டா அந்த ரிப்போர்ட்லேயும் என் நேமை மட்டும் மேலே பிரிண்ட் அவுட்டில் மாற்றி கொடுத்து திரும்ப இன்னொரு பிரிண்ட் அவுட் எடுத்து என் நேமை போட்டு கீழே அதே ப்ளசன்ட்டா அதே ஹார்ட் பீட், அந்த பொண்ணுக்கு வந்து ஹார்ட் பீட் 160 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதை அப்படியே போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. எனக்கு அன்றைக்கி நைட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அவங்க இந்த வேலையெல்லாம் முடிக்கிறப்ப மணி 7:30 மேலே ஆயிடுச்சு. நானும் உட்காந்து இதுக்கப்புறம் நம்ம எப்படி தனியாக வீட்டுக்கு போகிற டைம் இல்லை, நாளைக்கு வந்து பார்த்துக்குவோன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தால் வீட்டில் வந்து எல்லார்ட்டையும் சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒரே பயம், ஐயோ இப்படி உனக்கு இருக்கவே இருக்காதே, திடீர்னு இப்படி வந்துருச்சேன்னு எல்லாரும் சேர்ந்து புலம்புறாங்க. என் ஹஸ்பண்டு, எங்கள் அம்மா தான் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 4 days மட்டும் இருக்குங்க. 4 days மட்டும் ரெஸ்ட் எடுத்தேன். அந்த 4 daysல ஓவர் திங்கிங், ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி இருக்கே, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, படுத்தே இருக்கோமே, என் பொண்ணு வந்து பக்கத்தில் வந்தாலே இடிச்சிடாத அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அவன் என் பக்கத்துலேயே 4 நாளாக வரலை. அவளை கூட என்னால் தொட்டு தூக்க முடியல. அவளுக்கு 5 வயசு ஆகுது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும். ரொம்ப ஓவர் திங்கிங் ஆகி 4 days கழித்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகி அது இருக்கும் இல்லையா, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து ஒரே ரொம்ப இதாகி போச்சு. மயக்கம் போட்டு விழுந்து அப்புறம் வீட்டில் எல்லாம் பார்த்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அதே ஹாஸ்பிட்டல் தான் திரும்ப கூப்பிட்டு போனால் அங்கே திரும்ப ரீசெக் பண்ணுறோம். அப்போ நான் சொல்கிறேன், இப்படி எனக்கு போன டைம் இருந்தப்போ இப்படி இருந்தது, எனக்கு திரும்ப நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னப்ப அவங்க செக் பண்ணி பார்க்காங்க. அதில் ஆன்டீரியர் வந்தது, அது மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருந்ததுங்க. இப்போ வந்து அந்த மாதிரி யாரும் இருக்காதுங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ ஸ்கேன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம பேபியை பற்றி அவங்க என்னென்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நோட் பண்ணுங்கள். ஏன்னா பேபி வந்து நம்ம கண்ணில் மேக்ஸிமம் நிறைய இடத்துல காட்ட மாட்டாங்க. காட்டினா ப்ராப்ளம் இல்லை, அப்படியேனாலுமே நமக்கு என்ன அதுக்கு தெரியவா போகுது. அவங்க எதாவது பேசுனாங்கன்னா அதை கேட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிப்போர்ட் வர்றப்ப அது எல்லாமே ஓகேவா இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். என்னைய மாதிரி யாருமே இருக்காதீங்க. ரிப்போர்ட்டை வந்து வாங்கிட்டு நம்ம பேர் தானா
நமக்கு சொன்னதெல்லாம் அதில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஸ்கேன் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நோட் பண்ணி ரிப்போர்ட்டில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க சொல்லுங்கள். நம்ம நேம் தான் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி போடுவேன். தேங்க்யூ. டாடா. பை பை.